ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் பிக்சல் 4a 5G அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்க பிடி, நான் ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பாக்ஸில் 18W Type-C to Type-C அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய கேபிளும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு USB Type-C to USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உதவும். குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு சிம் எஜிட்டர் பின் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன் வாங்கும்போது கூகுளோட கேஸ் வாங்கியிருந்தோம், அதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். உள்ள உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. கேஸ் வந்து ஃபோனுக்கு கரெக்ட் ஃபிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை பூட்டப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெடியோல் சிம் யூஸ் பண்ணிக்க முடியும், ஒன்று ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதை வால்யூம். மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து தரமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 60Hz தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765 5G கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் தான், அதனால் உங்களுக்கு 6 5G பேண்ட்ஸ் இருக்குது. இதில் வெயிட்னு பார்க்கும்போது இதில் 168 கிராம் வெயிட் இருக்குது. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3500 mAh பேட்டரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் முழுசாகவே தாங்குது. மெமரி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6GB RAM LPDDR4Xக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் அன்லிமிட்டடாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எவ்வளோ நாளும் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்கலனாலும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பின் பக்கமாக கேமரான்னு பார்க்கும்போது 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிரைமரி கேமரா 12 MP கொடுத்துருக்காங்க. இது வந்து OIS மற்றும் EISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. இன்னொன்று அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 MP கேமரா. இதில் வந்து உங்களுக்கு 118.7 டிகிரி ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p வந்து 30 APSலேருந்து 240 APS வரையும் எடுத்துக்கலாம். 4K வீடியோ வந்து 30. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP கொடுத்துருக்காங்க. இது வந்து 83 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. இதில் 1080p வந்து 30 APS வரையும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸை இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 28,000 வருது. அண்டர் 30K நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோனும் 5G ஸ்மார்ட் ஃபோனு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனில் கன்சிடர் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறது. டாட்டா, பை பை.